பனிமய மாதா அன்னையின் திருத்தல வரலாறு. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ரோம் நகரில் ஆகஸ்ட் மாதம் என்பது கோடை காலம். நமது ஊர் ஏப்ரல் மே மாதங்கள் போன்று வெயில் கடுமையாக இருக்கும். வழக்கமாக பனிப்பொழிவு என்பது ரோம் நகரில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களில் தான் இருக்கும். அதன் பின்னர் மார்ச், ஏப்ரலில் வசந்த காலமும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் கோடை காலமுமாய் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் பனி பொழிவது என்பது மிக பெரும் அதிசயமே. அந்த வியக்கத்தக்க நிகழ்வுதான் கிபி 352 ஆண்டு ஆகஸ்ட் 5 நாள் ரோம் நகரில் நடந்தது. அதுதான் பனிமய அன்னையின் வரலாற்றின் துவக்கமாக இருக்கிறது. ரோம் நகரில் ஜான் என்கிற மரியன்னை பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். தாராள குணம் கொண்ட செல்வந்தர் அவர். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர். அவர் முதுமை பருவத்தை நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் தனது உடைமைகளை மரியன்னையின் திருத்தலத்திற்கு தானமாக வழங்க முடிவெடுத்திருந்தார். அதை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது குறித்து மரியன்னையிடம் நேர்ச்சி செய்து ஜெபித்து வந்தார். மரியன்னை தனக்கு அடையாளம் வழியாக அதை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் ஜான். கிபி 352 ஆண்டு ஆகஸ்ட் 4 நாள் நள்ளிரவில் மரியன்னை ஜானுக்கு காட்சியில் தோன்றினார். காட்சியில் தோன்றிய மரியன்னை எஸ்கலின் மலையில் மரியன்னையின் பெயருக்கு பெருமை சேர்க்கும் பொருட்டு திருத்தலம் எழுப்பச் சொல்லி அறிவுறுத்தினார். அதற்கு அடையாளமாக எஸ்கலின் மலையை பனி சூழ்ந்திருக்கும் என்று குறிப்பிட்டார். அது ஆகஸ்ட் மாதமாக இருப்பதால் பனி பொழிவது என்பது சாதாரண காரியம் அல்ல, அது வியக்கத்தக்க செயல், மரியன்னை தங்களுக்கு தருகிற அடையாளம் என்று ஜான் உறுதியாக நம்பினார். மறுநாள் திருத்தந்தை லிபோரியஸை சந்தித்து காட்சியில் மரியன்னை தோன்றியதை விவரித்தார் ஜான். திருத்தந்தையும் மரியன்னை தனக்கும் காட்சியில் தோன்றி எஸ்கலின் மலையில் அன்னையின் புகழ்பாட ஆலயம் எழுப்ப கேட்டுக்கொண்டார் என்று திருத்தந்தையும் குறிப்பிட்டார். அன்னை குறிப்பிட்டபடியே இரவு முழுவதும் பொழிந்த பனி எஸ்கலின் மலையை சூழ்ந்திருந்தது. நடந்ததை கேள்வியுற்ற மக்கள் அனைவரும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண திரண்டிருந்தார்கள். வெண்பனி சூழ்ந்த மலை பார்க்க அனைவருக்குள்ளும் பரவசத்தை தந்து கொண்டிருந்தது. திருத்தந்தையும் ஜானும் மரியன்னை தந்த அடையாளத்தைக் கண்டு வியந்து நின்றார்கள். மரியன்னையை போற்றினார்கள். மலையின் உச்சியில் மேலும் ஒரு அதிசயம் காத்திருந்தது. ஆலயம் எழுப்பப்படுவதற்கான வரைபடத்தை மரியன்னை பனிப்பொழிவு வழியாகவே உருவாக்கியிருந்த அதிசயத்தைக் கண்டு வியந்து நின்றார்கள். மரியன்னை வரைந்து தந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு திருத்தல பணிகள் துவங்கின. ஜான் வாக்குறுதி கொடுத்தது போன்று தனது உடைமைகள் அனைத்தையும் ஆலய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தினார். அன்னையின் திருத்தலம் உதயமானது. அன்னை காட்சியில் தோன்றி அதிசயத்தக்க வகையில் பனி பொழிந்து அதன் பின்னர் மரியன்னைக்கு ஆலயம் எழுப்பப்பட்டதால் மரியன்னை பனிமய மாதா என அழைக்கப்பட்டார். எஸ்கலின் மலையில் 4ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட பனிமய மாதா திருத்தலம் பல்வேறு தருணங்களில் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு வரலாற்றில் நீண்ட காலம் பயணித்து இன்றும் நீடித்து நிற்கிறது. இத்திருத்தலம் பற்பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை லிபோரியஸ் காலத்தில் அது எழுப்பப்பட்டதால் லிபோரியஸ் பேராலயம் எனவும், இயேசுவின் பிறப்பு புனித பண்டத்தை தாங்கிக் கொண்டிருப்பதால் கிறிஸ்துவின் பிறப்பு பேராலயம் எனவும், ரோம் நகரில் எழுப்பப்பட்டுள்ள பல மரியன்னை திருத்தலங்களிலிருந்து இது வேறுபட்டும் உயர்ந்தும் நிற்பதால் மேரி மேஜர் பேராலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. நற்செய்தியாளர் லூக்கா வரைந்த மரியன்னை ஓவியம் இத்திருத்தலத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் நூற்றாண்டு முதல் அகில உலகமே வியந்து பாடும் பனிமய அன்னையின் புகழை தமிழகம் 16ஆம் நூற்றாண்டு முதல் வியந்து பாடுகிறது. தஸ்நேவிஸ் அன்னையே என்று போர்ச்சுகீசிய மொழியில் பனிமய அன்னை அழைக்கப்படுகிறார். தஸ்நேவிஸ் அன்னையே என்றால் பனிமய மாதா என்பதாகும். தூத்துக்குடி நகரில் வீற்றிருக்கும் பனிமய மாதா அன்னையின் திருத்தல வரலாற்றின் பின்னணியில் இங்கு வாழ்ந்த கடற்கரை வாழ் மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவியதன் பின்னணியில் அமைந்துள்ளது. முத்துக்குளிக்கும் நகரமான தூத்துக்குடி நகரில் கடற்கரை வாழ் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே 16ஆம் நூற்றாண்டில் தொழில் ரீதியில் கடும் போட்டி நிலவி வந்தது. தங்களிடமிருந்த படைபலத்தை கொண்டும் ஆயுத பலத்தை கொண்டும் கடல்வாழ் மக்களுக்கு நெருக்கடி தந்து வந்தார்கள் இஸ்லாமியர்கள். ஆயுதமற்று நிராயுதபாணியாய் தவித்த வேளையில் போர்ச்சுகீசியர்கள் இஸ்லாமியர்களிடமிருந்து கடற்கரை வாழ் மக்களை பாதுகாத்து அவர்கள் தங்கள் தொழிலை நிம்மதியாக தொடர உதவி செய்தார்கள்.
ஆதிக்க சக்தியின் கொடிய கரங்களிலிருந்து விடுதலை தந்த போர்ச்சுகீசியர்களால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் கடற்கரை வாழ் மக்கள். ஒரே நேரத்தில் 22 கிராமங்களைச் சேர்ந்த 30,000 பேர் கிறிஸ்தவம் தழுவினார்கள் என்பது வரலாறு. இந்நிகழ்வு கிபி 1535 ஆண்டு நடைபெற்றது. கிபி 1540 ஆண்டு முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் புனித பேதுருவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கிபி 1542 ஆண்டு புனித சவேரியார் இத்திருத்தலத்தில் மறையுரை வழங்கியதாக சான்றுகள் உள்ளன. கிபி 1582 ஆண்டு இங்கு எழுப்பப்பட்ட ஆலயம் இறையிறக்க அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதன் பின்னர் ஆகஸ்ட் 5 நாள் ரோம் நகரில் பனிமய அன்னையின் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவதை தொடர்ந்து இது பனிமய அன்னை திருத்தலமாக அர்ப்பணிக்கப்பட்டது. பனிமய அன்னை இத்திருத்தலத்தில் சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறார். 7 கடல்துறை ஏக அடைக்கலத்தாய் என்று பனிமய அன்னை சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறார். அதன் பொருள் என்னவெனில் 7 கடல் சார்ந்த ஊர்களின் அடைக்கல அன்னையாக மரியன்னை திகழ்கிறார் என்பதாகும். அந்த 7 ஊர் பட்டியலில் வேம்பார், வைப்பார், தூத்துக்குடி, புன்னைக்காயில், வீரபாண்டியப்பட்டணம், திருச்செந்தூர் மற்றும் மணப்பாடு ஆகிய ஊர்கள் அடங்கும். எண் 7 விவிலியத்தில் புனித எண்ணாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடவுள் 6 நாள் உலகை படைத்து 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஓய்வெடுத்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. இத்திருத்தலத்தில் காணப்படும் பனிமய மாதா அன்னையின் சுரூபம் ஏறக்குறைய 460 வருடங்கள் பழமையானதாகும். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரம் மணிலாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். துவக்கத்தில் மணிலாவில் உள்ள அகுஸ்தினார் சபை பெண் துறவிகளிடம் இருந்து வந்தது. பிரான்சிஸ் சவேரியார் சீன தூதுரை பயணத்தின் போது தன்னோடு அச்சுரூபத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினார். ஆனால் துறவிகள் அச்சுரூபத்தின் மீது இருந்த அளவு கடந்த பற்றால் அவருக்கு தர மறுத்தார்கள். சீன பயணத்தின் போது சவேரியார் எதிர்பாராத விதமாக மரித்ததை கேள்வியுற்ற துறவிகள் அச்சுரூபத்தை சவேரியார் பணியாற்றிய தூத்துக்குடி பனிமய மாதா திருத்தலத்திற்கு அனுப்பினார்கள். இவ்வாறு மரியன்னை சுரூபம் கிபி 1555 ஆண்டு தூத்துக்குடி பனிமய மாதா திருத்தலம் வந்தடைந்தது. இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு தங்கத்தேர் பவனியாகும். முதலாக கிபி 1792 ஆண்டு தேர் பவனி துவங்கியது. சப்பரப்பவனியின் போது மிக்கேல் அதிதூதரின் சப்பரம் முதலில் செல்லும். அவரைத் தொடர்ந்து புனித செபஸ்தியார், புனித பவுலடிகளார், புனித பேதுரு ஆகியோரின் சப்பரங்கள் அணிவகுத்து நிற்கும். அதன் பின்னர் கடைசியில் மரியன்னை சப்பரம் பவனி வரும். கிபி 1872 ஆண்டு முதல் தங்கத்தேர் பவனி துவங்கியது. இதுவரை 14 முறை தங்கத்தேர் பவனி நடைபெற்றுள்ளது. சில முக்கியமான தருணங்களை நினைவு கூறத்தக்க வகையிலும் வரலாற்று நிகழ்வுகளை கோலாகலமாக கொண்டாடக்கூடிய வகையிலும் தங்கத்தேர் பவனி நடத்தப்படுகிறது. கிபி 1982 ஆண்டு இத்திருத்தலம் துவங்கி 400வது ஆண்டை முன்னிட்டு 2ஆம் ஜான்பால் பேராலயமாக உயர்த்தினார். அவ்வாண்டு தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. கிபி 2000 ஆண்டு அகில உலக திருச்சபை யூபிலி ஆண்டாக கொண்டாடியது. அவ்வாண்டும் தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. கிபி 2007 ஆண்டு பேராலயமாக உயர்த்திய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் பொருட்டு தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. பனிமய மாதா அன்னையின் பக்தர்களுக்கு தங்கத்தேர் தெவிட்டாத பேரின்பமாகவே திகழ்ந்து வருகிறது. மரியன்னையை பனிமய அன்னை என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாக உள்ளது. பனி வெண்ணிறமாக இருக்கிறது. வெண்ணிறம் பரிசுத்தத்தின் அடையாளம், தூய்மையின் அடையாளம். பாவ மாசின்றி பிறந்த மரியன்னை எப்போதும் தூயவராய் இருக்கிறார் என்னும்போது அவரை பனிமய அன்னை என்று அழைப்பது மிகவும் பொருத்தமே. அதே போன்று பனியின் வருகை பூமியின் தோற்றத்தையே மாற்றுகிறது. கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் வெண்ணிறத்தை பூமி ஆடையாக உடுத்தியுள்ளது போன்று தோன்றுகிறது. அதே போன்று மரியன்னையின் வருகையும் இப்பூமியின் தோற்றத்தை முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. ஆகவே மரியன்னையை பனிமய அன்னை என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாக உள்ளது. பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். தூத்துக்குடி பனிமய அன்னை திருத்தல திருவிழாவிற்கு சென்றவர்கள், தங்கத்தேர் பவனியில் பங்கெடுத்தவர்கள் உங்கள் அனுபவத்தை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.